என்னையா தலைவரே, திருநெல்வேலி மாவட்டத்துல மட்டும் கம்மியா போகுது? இன்னும் கொஞ்ச நேரத்துல முன்னணியில வந்துருவோம் தலைவரே. என்ன அவங்க கிட்ட காசு வாங்கிட்டியா? ஐயோ இல்ல தலைவரே. ஜெயிக்கலன்னா அப்புறம் உன்னை தூக்கிடுவேன். ஜெயிச்சிரும் தலைவரே. ஜாக்கிரதை. திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியின் தேர்தல் முடிவுகள். சுயேட்சை வேட்பாளர் திரு நல்லப்பன் அவர்கள் 52,314 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்கிறார். முடிவு சுயேட்சை வேட்பாளர் நல்லா வரணும். வணக்கம், வாழ்த்துக்கள் சார். மிக்க நன்றி சார். போயிட்டு வரேன். வாழ்த்துக்கள் சார். மிக சிறப்பா மக்கள் பணியாற்றுங்க. வாழ்த்துக்கள். என்ன வெறுப்பேத்திரியா? நான் டிவி பார்த்துட்டு தான் இருக்கேன், தெரியாதா எனக்கு? நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு என்று இப்பொழுது பார்ப்போம். உழைக்கும் இப்படி ஆகி போச்சு. யாருக்கு மெஜாரிட்டி கிடைக்காது போல. நான் கூப்பிட்டேன்னு சொல்லி நம்ம பக்கம் எழுதிட்டு வா. சரிங்க தலைவரை, நான் போய் கூப்பிட்டு வந்துடுறேன். தமிழக மக்கள் ஒரு நல்ல மாற்றத்தை நோக்கி எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அரசியல் என்பது சேவைக்காக வருகின்றவர்களுக்கு வாய்ப்பளிக்கின்ற காலம். நாடு சுதந்திரம் அடைகின்ற பொழுது சேவை செய்பவர்களுக்கு தான் வாக்களித்தார்கள். அதற்கு பின்னால் கால மாற்றம் பணம் தருகின்றவர்களுக்கு வாக்களிக்கிற காலத்தை நோக்கி சென்று விட்டது. ஆனால் மீண்டும் பணம் இல்லாமல் சேவை செய்பவர்களுக்கும் வாக்களிக்கிற காலம் திரும்புவதற்கு ஆரம்பித்திருக்கிறது. சொல்றாங்களே, அதை பத்தி உங்க கருத்து? சார், எலெக்ஷன்ல பணம் விளையாடி இருந்தா 2 தொகுதிகள்ல மட்டும் எப்படி சுயயாதவ இடுப்புல 58 அருவா மாதிரி அவங்க காலகாலமா பணத்தை கொடுத்தே வெற்றி பெற்றதால இவங்களும் அதே போல வெற்றி பெற்றிருப்பாங்கன்னு பொறாமப்படுறாங்க. ஆனா மக்கள் இப்ப ரொம்ப மாறிட்டாங்க. நல்லவங்களுக்கு ஓட்டு போட தயாராயிட்டாங்க. திரு கண்மணி மாவீரன் அவர்களை உங்களுடைய கருத்தை கூறவும். எங்கள் நீண்டகால கோரிக்கை நிறைவேற்றுவதற்கு எங்கள் ஓட்டு என்று நாங்கள் களத்தில் நின்றோம். நம்பிக்கையோடு நாங்கள் எதிர்பார்க்கிறோம். புதிய அமைச்சரை வரட்டும். நமது இணைப்பில் இணைந்து பண்ணீங்களே, அந்த சுயேட்சை வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார். அதுக்கு ஜாதி ஓட்டு காரணமா? நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். மக்களை மடைமாற்றும் ஜாதி அரசியல் இனிமேல் இங்கு ஈடுபடாது. இப்ப எல்லா உண்மையும் மக்கள் தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. பல்வேறு இனக்குழுக்களா இருந்தாலும் நல்லுறவை விரும்புறாங்க. நல்ல